பொது உடைமை இயக்க போராளி நல்லக்கண்ணு உடலுக்கு பொதுமக்கள், தலைவர்கள், பிரபலங்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், அவரின் உடல் இறுதி அஞ்சலிக்காக எத்தனை மணி வரை வைக்கப்பட்டிருக்கும்? தற்போதைய தகவல் என்ன? பிரியதர்ஷினி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அரசியல் பொது வாழ்க்கையில் நேர்மையாகவும் எளிமையாகவும் தமிழ் சமூகத்திற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்திய அவர் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்ததை அடுத்து இன்று டி நகர் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் மரியாதை செலுத்துவதற்காக நேற்று மாலை முதல் டி நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று முதலே பல்வேறு கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள், தமிழ் சமூகத்திற்காக தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், விவசாயிகள் சங்கம், இளைஞர் அமைப்பு உள்ளிட்ட பலரும் நேரடியாக மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கட்சி சார்பாக இன்று மாலை 3 மணி வரை நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக வந்து உயிரிழந்த நல்லக்கண்ணுடைய உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே முக்கியமான பிரபலங்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இன்று காலையிலிருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், அதே போன்று நடிகர்கள் கார்த்தி, சூர்யா உள்ளிட்டவர்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக வழங்க இருக்கிறார்கள். எனவே இன்று மாலை 3 மணி வரை பொதுமக்கள் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ரா நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் நேற்று மதியம் காலமானார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது நடிகர் சூர்யா நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இன்று பிற்பகல் 3 மணி வரை அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனது 18வது வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவர் நல்லக்கண்ணு. சுதந்திர போராட்டம், கனிம வள கொள்ளை, தீண்டாமை, விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் என தன் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். பொது வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ரா நல்லக்கண்ணு.